குப்பையான நந்தியை குப்பையில் மூழ்கடித்து அதன் வாழ்வாதாரத்தை கெடுத்து கற்சிலைக்கு நாம் செய்த பாலாபிஷேகம் நமக்கு புண்ணியம் தருமோ? இயற்கை நமக்கு அளித்த குன்றுகளை எல்லாம் பிளந்து வியாபாரம் செய்து அந்த காசில் செய்த வெள்ளி கவசம் முருகனுக்கு எதற்கு? நீர் நிலைகளை அசுத்தப்படுத்தி நீரில் உள்ள மீன்களை எல்லாம் கொன்று மீனின் அவதாரமான அந்த பரந்தாமனின் சிலைக்கு பஞ்சகச்சம் செலுத்தினால் அந்த மீன்களின் உயிர் திரும்ப வருமா என்ன? நமது முன்னோர்கள் கடவுளுக்கு உருவம் கொடுத்தது நமது மனம் ஒரு நிலை அடைவதற்காக, நாம் செய்யும் தவறுகளிலிருந்து ஒளிந்து கொள்வதற்காக அல்ல. உருவத்தை கொடுத்தது நம்மை யாரோ அங்கிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயத்துடன் நாம் பொறுப்போடு இருப்பதற்காக. நாம் செய்த தவறுகளை பொருள்களை கொண்டு கழிப்பதற்காக அல்ல. நதிகளை கடவுளாக்கினோம், அவற்றை நாம் பராமரித்து சுத்தமாக வைத்திருப்போம் என்பதற்காக. ஆனால் அவற்றையே இன்று நாம் மாசுபடுத்தி கற்பழித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையை வழிபடுவதே காலப்போக்கில் உருவ வழிபாடு ஆனது என்பதை என்றும் மறந்துவிட வேண்டாம். பகுத்தறியும் மனிதர்களே, சற்றே சிந்தித்துப் பாருங்கள்.